பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமோ கதிரை இந்த மாதிரி அடித்த விஷயம் முத்துவேலுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுனால முத்துவேல் வந்து, டே குமார் நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியாடா, தேவையில்லாமல் நீ தாண்டா பிரச்சனையை உருவாக்கி வைக்கிறேன்னுவாங்க. அதுக்கு அண்ணன் என் போல என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி வச்சான்றாங்க. நீ எதுக்கு நான் அந்த கதிரை போய் அடிச்சேன்றாங்க. நீ அடிச்சது தப்பு, இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ண தாண்டா பார்க்குற நீன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை பெரியப்பா, அவன் வந்து பிரச்சனை பண்ண, யார் பிரச்சனை பண்ண வந்ததுன்னு உடனே பழனி இருந்துட்டு, இல்லை மச்சான் கதிர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வரலன்னுன்றாங்க. கதிர் எனக்கு வாழ்த்து சொல்ல வந்தான், இந்த குமார் கிட்ட சொல்லிட்டே இருக்கான், கேட்காம அவன் பாட்டுக்கு வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டான்றாங்க. டே குமார், மேலும் மேலும் நீ பெரிய தப்பு தாண்டா பண்ணிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு வந்தானா வாழ்த்து சொல்லிட்டு போனான்னு தான் இருக்கான், பிரச்சனை பண்ணானா, நீ பண்ண தாண்டா தப்பு அப்படின்றாங்க. அதுக்கு சக்தி விட்டு குமார் அண்ணன் மருமகனை கேட்டோடனே கோவம் வந்துடுச்சு. என்ன இருந்தாலும் அவருக்கு மாப்பிள்ளை இல்லையா, அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கடா, நான் இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என் மாப்பிள்ளை, அந்த காரணத்துக்காகலாம் நான் சொல்ல வரலன்றாங்க. போதும் போதும்னே நீங்க யாரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. உங்க மாப்பிள்ளைக்காக தான் இவ்வளவு பேசுறீங்க. ஆமாடா அவன் என் மாப்பிள்ளை தான், அவனுக்காக நான் பேசுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி